நாளைக்கு இந்த சினிமா துறைக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது. சினிமாவுக்கா? சொல்றேன், ஒரு வேளை விஜய் நாயக் வந்துட்டாரு. ஆமா, ஒரு வேளை வருது. சரி. அப்ப அதுக்கு வந்து அந்த சினிமா துறையை பாதுகாக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு தனிப்படை அமைக்கிறாங்க, ஒரு சிறப்பு படை, அதிரடிப்படை அமைக்கிறாங்க அப்படின்னா சினிமா காப்பு தனிப்படை, பாதுகாப்பு, காப்பு இல்ல பாதுகாப்பு, பாதுகாப்பு, அதிரடி தனிப்படை அப்படி அமைக்கிறாங்க அப்படின்னா ம், அதுக்கு ஒரு இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் வைப்பாங்க. ஆமா ஆமா முக்கியமான ஆளுங்க எல்லாரையும் கூப்பிடுவாங்க. கண்டிப்பா. அப்படி கூப்பிடும்போது அங்க என்ன பாட்டு ஓடும்? வந்தன கை மணத்து கட்ட மைய வச்சு வைய ஆமா. முட்டை நாட்டு கட்ட தமிழ் கட்ட ஆமா. நெல்லு தந்த கண்ணு கட்ட. அது நல்லா இருக்கும். ஏன்னா அது ஹிட்டான பாட்டு எல்லாமே போடுவாங்கல்ல. கண்டிப்பா போடலாம். கண்டிப்பா போடலாம். சினிமா துறையை பாதுகாப்பதற்காக. ஆமா ஆமா சினிமா 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 சினிமா. எம்ஜிஆர், சிவாஜி சாரு, என்டிஆர், விஜய் வராது. அப்ப அந்த பாட்டு வேணாம். அது வேண்டாம் அது வேண்டாம். ரஜினி தீ சார்லாம் ஆவாது. தளபதி ஒன்லி பேரை காக்கா கேட்டா கழுத்து. அதிரடி தீ 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 தளபதி தீ பரவட்டும். தீ அது வேணாம். தீ வேண்டாம். தீ வேணாமா? தீ வேண்டாம். அவங்க தீ பரவட்டும் பரவி விட்டுருவாங்க. ஆஹா. சன் சக் சக் சக். ஆஹா. அது ஓகே, பட் ஓகே 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 அது ஓகே. முடிஞ்சா அவர் பாடுனதுலயே ஏதாவது வேணும். கூகுள் நல்ல பாட்டு. கூகுள் நவீனமாக அப்படி வச்சுக்கலாம். ஆமா ஆமா இல்லைன்னா இந்த தலைவாழ ஒண்ணு வருமே, பாங்கு, ஆமா வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அந்த மாதிரி பாடினது இந்த பாடலை பாடியவர் அப்படி வச்சிருவாங்க. அப்படி வைக்கலாம். இல்ல ஏன் கேக்குறேன்னா வயிற்றுச்சலா இருக்கு. என்னன்னா சிங்கப்பெண் அதிரடி படை ம் அப்படின்னு வச்சாச்சு. சரி. அதுக்கு நீங்க பாடல்கள் நிறையவே இருக்கு. ஆ இந்த பாடெல்லாம் நீங்களே ஒரு கிரியேட் பண்ணியே போட்டுருக்கலாம். ஏங்க, நிறைய லிரிக்ஸ்லாம் இருக்கு. கொடி பாட்டு கிரியேட் பண்றாங்க, கொள்கை பாட்டு கிரியேட் பண்றாங்க. கிரியேட் பண்ணியே போடலாம். சினிமா பாட்டை போடுறீங்க. நாங்க என்ன கேக்குறேன்னா, பெண்களை காட்சி பொருளாக்கணும், போதைப் பொருளுக்கு நிகராக வைக்கிறாங்க. பெண்களை எவ்வளவு கேவலமா சித்தரிக்க முடியுமோ. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே பெண்களுக்கு அதிகமான வன்முறைகள் நடக்கக்கூடிய ஒரு துறைனா அது வந்து சினிமா துறை தான். ஆ பகிரங்கமா ஓப்பனா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனால நம்மளும் சொல்றோம். ஆ அதுக்கு இதுவரைக்கும் கேள்வி கேட்காத ஒரு ஆள்னா விஜய் மட்டும்தான். ஆமா ஆமா அப்ப அந்த துறையில இருந்து ஒரு பண்ண அதை பாடம் ப்ரமோட் பண்ற வைக்கிறாங்க. மாதிரி இப்ப லவ் ஃபெயிலியர்னா அது பெண்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி படங்கள் தொடர்ந்து வரும். ஆமா, அப்படி எல்லாம் வந்திருக்கு. உங்க ஊர்ல தான் இதுக்கு பேரு புறா, எங்க ஊர்ல இதுக்கு பேரு புறா அப்படின்னு என்னமோலாம் ஆமா பேசியிருக்காங்க. ஆமா ஆமா பேசிருக்கேன். அப்ப சீரழிச்சது சினிமா துறை தான். அதுல இருந்து நீங்க வந்து உங்களுக்கு தேவையான 2 பாட்டு, அதுவும் நீங்க நடிச்ச பாட்டு எடுத்துட்டு வந்து போடுறீங்க அப்படின்னா சொந்த விருப்பு வெறுப்புலாம் இல்லாம தான் ஆட்சி செய்வேன் தானே உறுதிமொழி எடுத்தீங்க. இது சார், என்ன அது? ஒரே ஒரு நிமிஷம். இந்த மாதிரி பேசுறத நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்மையா வண்டிக்கிறேன். கண்மையா கண்டிக்கிறேன். அதாவது சினிமாவை பாருங்க சார், அரசியலா பாருங்க. புரியுதா? சரி, ஆனா தேவையில்லாம பேசாதீங்க. நாங்க ரெண்டுத்தையும் குழப்பி இந்த கருவாடுக்கு தயிர் சோறு அப்படின்ற காம்பினேஷன்ல தான் நல்லா போயிடும். தான் இருக்கும். கருவாட்டுக்கு தயிர் சோறு கருவாடு நல்லாதான். தயிர் சோறு நல்லா நல்லாதான். தான் வேற ஏதாவது காம்பினேஷன் சக்கரை பொங்கலுக்கு வடகை, அந்த இருக்கும். மாதிரி அது வேணா ஓகே. கருவாடு அது வேணா ஓகே. நல்லாதான் இருக்கும். கருவாடு தான் தயிர் சோறு சாப்பிடுவாங்க. வேற எதுக்கு எங்க வீட்டுல நான் சாப்பிட்டது இல்ல. சாப்பிட்டது இல்லையா? சரி சில பேருக்கு அலர்ஜி வரும், அதனால சாப்பிட மாட்டாங்க. சரி, குடுங்கடா முட்டை. என்ன முட்டை வேணாலும் குடுங்கடா, கேக்குறோம்டா. காதை கொஞ்சம் ஓட்டையை பெருசாக்கி என்ன வேணாலும் பேசுவோம். உள்ள சலுக்கு நீ இறக்கிட்டே இருக்கணும் நீங்க. என்ன ஆச்சு? அதனால என்னன்னா, இப்போ வந்து நடத்த போற எல்லா அரசு ஃபங்க்ஷனுக்கும் சினிமா பாட்டே போடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்து மீனவர்கள் பாதுகாப்புக்கு ஒரு படை அமைக்க போறாங்க. நெய்தல் படையா? அதான் சீமா இவரு தஞ்சாவூர் ஜில்லாக்காரி கச்சேரி, அந்த சுறா பாட்டு பாட்டுல வந்து பாட்டு. போட போறோம். நல்லா அது நெய்தல் படைக்கு வராதுப்பா. அது வந்து விவசாயம். தஞ்சை வந்து விவசாய அப்பனா வெற்றி கோடு போடுவோம். வெற்றி கோடி ஏற்றி நல்ல காத்து அது போடலாம். அப்படி போட்டுடலாம். அது போட்டுடலாம். சுறா படத்துல வேற பாட்டு இருக்குமே. அது வந்து ஆடைகள் சம்பந்தமா அந்த படம் அந்த இதுக்கு போடலாம். அது வேணாம். வேண்டாம், அது வேண்டாம். ஆடை கேக்குறேன் நானு. இல்ல அதான் அண்ணன் பண்ணலாம், பட் பாட்டுல எல்லாம் வேண்டாம். அதனால சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆ, இது ஒரு பக்கம் இது மாதிரி இருக்கு, ரைட்டு. மொத்தமாவே இந்த தமிழ்நாடு முழுக்க 70 சிறப்பு குழு மட்டுமே அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இப்போ வரைக்கும் அந்த தெளிவான டேட்டாவே கிடைக்க மாட்டேங்குது. நானும் தேடி பார்த்துட்டேன். அது கிடைக்காது. எத்தனை காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேருக்கு அதுல ஒரு உயர் திருநங்கை அதிகாரிகள். நியமிக்கப்பட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள். நல்ல விஷயம். அதுக்கு நல்ல கொண்டுதானா? விஷயம். அது ஒரே ஒரு நல்ல விஷயம். சரி, அப்ப எத்தனை உயர் அதிகாரிகள், எத்தனை இடைநிலை அதிகாரிகள், எத்தனை என்ன சொல்லுவாங்க, கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே இருக்காங்க. எவ்வளவு கேமரா எப்படி இருக்காங்க, எத்தனை கேமரா வாங்கிருக்கீங்க, எத்தனை ஜீப் வாங்கிருக்கீங்க, எதுவுமே சொல்ல வேண்டிய. இத்தனை இவ்வளவு பண்ணிருக்கோம், இது மூலியமா கொண்டு வரோம்னு சொல்லணும்ல. முதல்ல டாஸ்மார்க் எத்தனை மூண்டாங்க அதுக்கான டேட்டாவே இல்ல அதெல்லாம் இல்லப்பா, போன ஆட்சியிலேயே ஸ்டாலின் அவரு பிங்க் கலர்ல பெட்ரோல் விடும்போது ஆ, இத்தனை பெட்ரோல்களை திறந்து வைத்தார் முதல்வர்ன்ற செய்தி தான் நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். ஏங்க இதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. சீருடைக்கு எவ்வளவுன்னு கேளுங்க, நான் சொல்றேன். எவ்வளவு? 2300 ரூபா ஒரு சீருடைக்கு. உங்களுக்கு புது பெல்ட் வேணும்னா 400 ரூபா, புது ஷூனா அதுக்கு தனி, அதுக்கு 1000 ரூபா.
இல்ல இப்ப சிங்கப்பெண் அவர்களுக்கு நான் வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஒண்ணு வைக்கிறேன். என்னது? நீங்க அப்படியெல்லாம் போய் வாங்கணும்னு அவசியமே இல்ல. அது வந்து காவி பேண்ட் தானே. அந்த காவி பேண்ட்டை நீங்க வந்து நிர்மல்குமார் ஆஹாம்பா அந்த ஸ்பென்சர் பிளாஸா இருக்குல்ல, ஆமா. அங்க போனீங்கன்னா 500 ரூபா 600 ரூபா 700 ரூபாய்க்கே இருக்கு. நாங்க போய் வாங்கணுமா? அதெல்லாம் இல்ல, சொல்றது கேளுங்க. 400 ரூபா 500 ரூபா அவ்வளவுதான். சரி. அப்படியே நம்ம காஸ்டியூம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் வேஷத்துக்காக காஸ்டியூம் வாங்கின ஞாபகம் இருக்கா? சென்ட்ரல் ஆமா பக்கத்துல. ஆமா ஆமா. அதாவது ஃபர்ஸ்ட் வடபழனியில போய் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு Dress கடையில போய் கேக்குறோம். அவங்க வந்து இந்த சினிமாக்கெல்லாம் Dress வாடகை கொடுக்குறவங்க. ம். ஒட்டுமொத்தமா போலீஸ் காஸ்டியூம் எல்லாம் சேர்த்து எவ்வளவு சொன்னாங்கன்னா 8000 ரூபாய் சொன்னாங்க. உங்களுக்கு ஃபிட்டா தச்சு கொடுத்துறேன் தம்பி, தம்பி உங்க சைஸுக்கே 8000 பண்ணி ரூபாய் கொடுத்துறேன் தம்பி சொன்னாங்க. நாங்க அப்படின்னாங்க. பேர்டு பார்த்தோம், என்ன அது 8000 ரூபாயா அப்படின்னு. எங்க பட்ஜெட்டே அவ்வளவு கிடையாது. ஆமா, அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், சரி இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த சென்ட்ரல் பக்கத்துல வந்தோம். ஆமா இந்த காவி சட்டை மட்டும் எவ்வளோன்னு கேட்டா 300 ரூபான்னாங்க. ஆமா. 300 ஸ்டார் மட்டும் ஒன்னு 10 ரூபாவோ 20 ரூபாவோ என்னமோ, ஒரு 3 ஸ்டார். அப்புறம் இங்க ஒரு பேட்ச், இந்த இது தனியா அந்த பெல்ட், ஆமா. இதெல்லாம் சேர்த்து ஒரு 300 ரூபா 400 ரூபா வந்துச்சு. அப்புறம் வந்து Pant. இந்த பெல்ட் வந்துச்சு. பெல்ட் வெறும் 250 ரூபா தான். தொப்பி ஒரு 250 ரூபா. அப்புறம் பேண்ட் எல்லாமே மொத்தமா சேர்த்து ஒரு 2500 ரூபா. 100 ரூபா. 2500 ரூபாய் நம்ம 2500 ரூபா 2000 ரூபால மொத்தமாவே நாங்க வந்து முடிச்சிட்டோம். ஆமா. எல்லாமே. அதாவது அதுக்கு இதுல 2 செட்டு ஆமா. டிராபிக் போலீஸோட சேர்த்து, சேர்த்து. நார்மல் காக்கி போலீஸ் இல்லாம டிராபிக் போலீஸ் சேர்த்து 2500 ரூபால முடிச்சிட்டோம். அதனால நீங்களும் அந்த சைடுல போனீங்கன்னா கடை வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அங்க வந்து பண்ணுவாங்க. ஆமா. இதெல்லாம் எங்கேயோ இடிக்குது. இப்ப QR கோடு இருந்தா உள்ள விடுவேன், ஒன்றிய செயலாளருக்கு இவ்வளோ, நகர செயலாளருக்கு இவ்வளோ, அதெல்லாம் அப்படியே இப்ப இந்த காவல் படையில ரிஃப்ளெக்ட் பாட்டிலுக்கு ஆகுது. 20 ரூபாய். ஆமாங்க, எல்லாத்தையும் அப்ப நான் எல்லாத்தையும் ஒரே இதான் பண்ணுவோம், மாத்தியா பண்ண முடியும். எங்களுக்கு எது தெரியுதோ அதை தாங்க நாங்க பண்ண முடியும். என்னதான் இப்ப நாங்க இருந்தாலும் ஒரு காலத்துல பிளாக்ல டிக்கெட் எடுக்கும் தானே. இப்ப போலீஸ் கிட்டே வசூல் அளிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது நாங்க பண்ணாமலா ஆமா. இருப்போம். என்னதான் பிளாக்ல டிக்கெட் வித்துக்கும் போது தானங்க நாங்க. இல்ல ஒருத்தன் பெருமையா வேற பேசினா, என்னது? ஏய் ஒரு காலத்துல விஜய் போட்டோவை நாங்க புக்குக்குள்ள வச்சா டீச்சர் எங்களை அடிச்சாங்க, ஆ, இப்ப விஜய் போட்டோ டீச்சர் ரூம்லயே இருக்கு அப்படின்றான். மாற்றம். இல்ல எனக்கு டேய், ஏங்க அவர் பேர் பர்வேஸ் இல்லல்ல? இல்ல பர்வேஸ் இல்ல. ஏங்க அவங்க எம்ஜிஆர் இதாங்க. என்னைக்குமே சினிமால இருந்து அரசியலுக்கு வரவங்களாம் வரவே கூடாதுன்னா நம்ம யாரும் சொன்னது கிடையாது. யாரா இருந்தாலும் வரலாம். எம்ஜிஆர் யாரு, ஆமா. கலைஞர் யாரு முதல்ல, ஆமா யாரு? அப்படி கதையாசிரியர் எம்.கே. ஸ்டாலின் அவர்களே படத்துல நடிச்சிருக்காரு. உதயநிதி படத்துல நடிச்சிருக்காரு. உதயநிதி யாரு? ஆனா யாருமே அது வந்து அரசியல் பண்றதுக்கு அப்ப புடிச்சு தொங்கல. நான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். நாங்க வந்து அதாவது விஜய் அவர்களை முதலமைச்சர் இல்லைன்னா சொல்ல, கொஞ்சமாவது முதலமைச்சர் மாதிரி நடந்துக்கோங்கன்னு தான் சொல்றோம். அதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் முதலமைச்சர் இல்லைன்னா இருந்தா நல்லா இருக்குமே நாங்க சொல்றோம். அப்படிலாம் இல்லையா? இன்னைக்கு வந்து கூட பாரு, லேடி போலீஸ் எல்லாம் கால் கெடுத்து நிக்கிறாங்க, ரோட்லயே நிக்கிறாங்க, வெயில்ல இருக்காங்க. அதனால பாலவாக்கத்துல இருக்க வீடு ஷிஃப்ட் பண்ணி ராமாபுரம் இது போயஸ் கார்டனுக்கு வராப்ல. இது மாற்றம் தானே? மாற்றம். ஏன் நாங்கெல்லாம் போயஸ் கார்டனுக்கு வரக்கூடாதா? தனுஷா அது உண்மையிலேயே வந்து பெண் போலீஸ்க்காகயா இல்ல இவரால இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டு போக முடியலங்கிறதாலயா? அது காரணம் என்னன்னா, உளவுத்துறை சொல்லிட்டாங்க, சார் உங்களை வந்து இப்பதான் சார் போக முடியல சார். குஷியானது ஞாபகம் வராரு எங்களுக்கு. அன்னைக்கு அவர் சொல்லும் போது எனக்கு அன்னைக்கு புரியல, இப்பதான் இன்னைக்கு புரியுது சார். உங்களை இட்டுன்னு போறதா சார் எங்களுக்கு பெரிய சவாலா இருக்குது. கரெக்ட். லைட் ஹவுஸ தொடர வரைக்கும் பெரும் சவாலா இருக்கு. ஏன் அனுமதி கொடுக்கலன்றது. ஆமா, பாலவாக்கத்துல இருந்து திருவான்மியூர், அடையாறு, எம்ஜிஆர் ஜானகி காலேஜ், அது வர வரைக்கும், எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் வர வரைக்கும் பெரும் சவாலா இருக்கு. அவரு வரதுக்குள்ள எல்லா டிராபிக்கும் ஓரம் கட்டவே முடியாது. எல்லாம் சின்ன ரோடு. 10 நிமிஷம் வண்டியை நிப்பாட்டிட்டு போக முடியல. ஆட்டோ ஸ்டாண்ட் 4 பேர் தூக்கிடுறாங்க. காமன் பீப்புள்ஸ் அவ்வளவு சஃபர் ஆயிட்டு அவ்வளவு இருக்கனால சரி ரொம்ப சிரமமாகுது, கொஞ்சம் வீட்டை இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் மாத்திருக்காங்க. சரி இது எப்படி மாத்தலாம் அப்படின் போது இந்த நிக்கிறாங்கல்ல, இவங்க தான் காரணம். மாத்தி எல்லாத்துக்கும் மக்கள் பக்கம் போடுற மாதிரி இந்த பக்கம் போட்டாரு. கால் கடுக்க நிக்கிற இந்த போலீஸ பார்த்த உடனே நம்ம முதலமைச்சர் செய்த காரியத்தை பாத்தீங்களா அப்படின்னு, ஐயோ எவ்வளவு நல்ல மனசு இருக்கு. அதாவது இந்த மாதிரிலாம் நல்ல மனசு முதல்வருக்கு என்ன தோம் செய்துமோ, இவ்வளவு நல்ல மனசு இருக்கிறவர்களுக்குள்ளயும் ஒரு சில வருத்தங்கள் இருக்கு, மன வருத்தங்கள் இருக்கு. என்ன முக்கியமா அமைச்சர்கள் மேல மிகப்பெரிய வருத்தங்கள். யார் மேல? செவில் அடிக்க முடியல, டைரக்டா கேட்க முடியல எந்த அமைச்சர்கிட்டயும். அதனால இப்ப டிஎம்கே மேல ஏதாவது கோவம் அப்படின்னாக்கா என்னால சட்டமன்றத்துல பேச முடியாது. அதை நான் எங்க பேசுவேன்? ஸ்டேஜ் போட்டு ஸ்டேஜ்ல கத்துவேன். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா பேசினா கேள்வி கேக்குறாங்க. அதனால அமைச்சர்களை என்னால நேரா கேட்க முடியல. அதனால நேற்று சிங்கப்பெண் அந்த இது ஓப்பனிங்ல வந்து ஃபுல்லா எல்லா அமைச்சர்களையும் இன்டைரக்டா அடிச்சிருக்காங்க. முதல்ல நம்ம ஆதவன் கிளிகிளின்னு கிழிச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த போதை பொருள் தான். இதை சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஈடி இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்றத அண்ணன் வந்து அண்ணன் இன்டெரக்டா சொல்லிட்டாரு. இதுக்கெல்லாம் போதைப் பொருள் தான் காரணம், அதுக்கு யார் காரணம் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் கேமராமேன் பாத்தீங்களா சிங்கப்பெண், அதுதான் அடுத்து அப்படியே மரிய வில்சன் அவருக்கு வந்தாரு. அப்படி புடிச்சு அப்படி ஒரு ஷாட் அப்படி வச்சாரு பாருங்க ஃபேஸுக்கு. தம்பி இதுக்கு முன்னாடி பிகை நூட்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷன்லயோ இல்ல விஜய் டிவி அவார்ட் ஃபங்க்ஷன்லயோ வேலை பார்த்துருப்பாரு போல. ஏன்னா மேல ஸ்டேஜ்ல யாராவது பேசிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் நானும் சொல்றத விட எங்க அம்மா அப்படின்னு ஃப்ரேம் வச்சு அப்ப அந்த கேமராமேன் என்னன்னா ஒரு யுத்தியான ஆளு, இவர் எந்திரிச்சு வரும்போதே பக்கத்துல யாரு இருக்கா. ஆனா இதே இத ஒரு டைம்ல வந்து ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல மேல வந்து ரஜினி ஏதோ பேசிட்டு இருப்பாரு. ரஜினி இல்ல இளையராஜாவை சம்திங் யாருன்னு தெரியல, எனக்கு யாராவது பேசிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி அடுத்த தமிழ்நாடே ஒரு பின்னாடி தான் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது விஜய்க்கு ஃப்ரேம் இப்படி காட்டுவாங்க, காட்டு அதை வச்சு முட்டை கொடுத்துருந்தாங்க. இப்ப அதே வேலையை இங்க பாத்துட்டானுங்க கரெக்டா. அது என்ன ஃப்ரேம் பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் அதிகமாயிக்கிட்டு இருக்கு, அதையெல்லாம் நம்ம வந்து தடுக்கணும் அப்படின்னு தண்டனை கொடுக்கணும், கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும்ன்றப்ப என்ன தண்டனை கொடுப்பீங்க அமைச்சருக்கு? வர அண்ணனுக்கே அதை பெரிய காண்டு இருக்கு. வர 18ஆம் தேதி பாண்டிச்சேரியில சென்னையிலே கோர்ட்ல வந்து நேர்ல ஆஜராக சொல்லி உத்தரவு வந்திருக்கு. இல்ல தனி கோர்ட்டு அது லேட் ஆகுங்க. நீங்க வேற ஆண் இடையாளர் பெண் இடையாளர்லாம் வரும் இனிமேதான். அஞ்சலி அம்மாலா எல்லாம் வரும். அந்த மாதிரி வந்து வேலையை. ஆனா எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறேன், தயவு செஞ்சு அந்த கேமராமேன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம சம்பந்தப்பட்ட மரிய வில்சன் அவர் மேல நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அதிரடிப்படை வந்து கடைசியா அடேங்கப்பா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியா கைது பண்ற ஆளு விஜய் அண்ணாவா தான் இருக்கணும். ஏன் தனிமனித நடக்கும், சொந்த ஆட்சியில தனக்கு தானே விளங்கி. முதல்வர் படம் பார்த்திருக்கீங்களா? ஆமா. டக்குனு ஒரு நாள் முதல்வர் டக்குனு வந்து உட்காந்து இருப்பாரு. ஆமா. கடைசியில கைது. இது எல்லாத்துக்கும் மூல காரணமே நீங்க தான் சார். அப்படி இது வந்து என்னன்னா இந்த சூர்யா ஒரு படம், ஒரு மொக்க படம் நடிச்சிருப்பாப்ல, பொள்ளாச்சி பாலியல் வழக்க வச்சு ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. நம்மளே குத்திக்கணும் அந்த படத்தை பார்த்து. அவரு கடைசியில குத்திக்க மாட்டார், நம்மளே குத்திக்கணும். அவரே போய் எல்லாத்தையும் என்னப்பா இப்படி பண்ணிட்டாரு, கொலைப்பட்டமா கிளீன் பண்ணிருக்க, சுத்தம் பண்ணி அவருக்கு அவரே விளங்கப்பட்டு போவோம். அந்த மாதிரி நீங்க சொல்றது அப்படி நடக்காது. அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய் மாறு வேஷத்துல போறேன்னு சொல்றாங்க. ஆமா போயிட்டு தான் இருக்கு. இன்னொரு பக்கம் ஆதவர்ஷவும் மாறு வேஷத்துல தான் போறாங்க. ரெண்டு பேரும் போயிட்டு தான் இருக்காங்க. தெரியாது அவங்களுக்கு, புரியல. இந்த முதல்வன் படத்துல ஒரு சீன் வரும், நல்லா மறு வச்சுக்கிட்டு தொப்பா வச்சுக்கிட்டு அப்படி போயிட்டு மா ஒரு முழம் ஜாதி மண்டி குடுமா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. எங்க முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த உடனே ஜாதி எல்லாம் ஒழிச்சுட்டான். உடனே இவர் வந்து சில்லறையை கொடுப்பாரு வாங்கிட்டு, இன்னும் சில்லறை இல்லையம்மா. சில்லறை என்னன்னாப்பா என்ன தெரியலையம்மா மாறு காட்டாரு. ஐயா முதல்வரையா மேல பணமரத்துலயே எங்க ஒருத்தர் இருப்பான், அவன் கையில வாக்கி டாக்கி இருக்கும். அந்த மாதிரி இவர் மாறுவாசல. ஏன்னா அவரே அமைதியா ஒரு பாட்டுக்கு வீட்டுக்கு வராரு, வேலைக்கு போறாரு, சட்டமன்றம் போறாரு, முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. இவங்க கொடுக்குற பில்டப் இருக்குல்ல, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பேரரசு, டைரக்டர் பேரரசு. கரெக்ட். என்ன படம் அவரு தானே உக்காந்தா தேரு நின்னா உச்சமா நடந்தா இங்க அவங்கத்தி இவங்கத்தி எவங்கத்தியும் பிரோஜனம் இல்ல, நயாங்கத்தி தான் பிரோஜனம் வரல. அவருக்கு பில்டப்ப குடுத்து நாசமாக்கி கெடுத்தது அந்த பேரரசு தான். அவரை திருத்திட்டா போதும். அவர் இந்த படத்தை எடுக்காம இருந்திருந்தாலே போதும், இந்த மனுஷன் இன்னைக்கு நல்லா இருந்திருப்பா. கரெக்ட். ஆமா. இன்னொன்னு, அதாவது ஒரு விஷயத்த பேசுறத கூட ரைமிங்கா பேசி நம்ம சிஎம் பழகிட்டாரு. இன்னைக்கு கூட இது பெண்களுக்கு நடக்கிறத பார்த்தா வயிறு பதறுது, நெஞ்சு கதறுதுன்றாரு, கண்ணு கலங்குதுன்றாரு, பாக்ஸ் வெடிக்குது. அது நியூஸ்ல எழுதுற மாதிரி ராலி டமாரு டிரைவர் பனால்னு எழுதுற மாதிரி எல்லா ஸ்டேஜ்லயும் ரைமிங்கா பேசிட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் சிஎம் காரணம், ஸ்டாலின் காரணம் சொல்றது. ஆட்சிக்கு வந்த உடனே தனி மனித ஒழுக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ் காரணம் அப்படின்றது. அதாவது நம்மள வந்து சேஃபா பாத்துக்கணும், நம்ம வந்து பெண்கள் கிட்ட பாதுகாப்பா இருக்கணும். பரவாயில்ல, நம்ம வழிக்கு வந்துட்டாரு. நம்ம கடந்த ஆட்சியில தனி மனித ஒழுக்க சம்பந்தப்பட்ட ஏன் நம்ம அவ்வளவு சொல்லிட்டு இருந்தோம். 200 பேசுவேன், அப்ப நீ 200 ரூபாய் வாங்கிட்டு பேசுறீங்க. அதே மாதிரி வந்துட்டாரு அவரு அவ்வளவுதான். என்ன நடக்குது, நம்ம அடுத்த குற்ற சம்பவம் சேகரிச்சு நாளைக்கு என்ன அரசியல் சிங்கப்பெண் வந்து அடுத்த 24 மணி நேரத்துல என்னென்ன பண்ணிருப்பாங்க, குற்றவாளிகளை கைது பண்ணா வாழ்த்து தான் வரும். ஆமா, அதிரடியா செயல்பட்டாலும் வாழ்த்துவோம். அதனால நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு சந்திப்போம். நன்றி.